ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த கேஎஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மை டீமன் கொரியன் ட்ராமா பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்க்குறதுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தர போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க கைஸ். நம்ம வீடியோ போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதாவது 8 months கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும், அது மட்டும் நம்புங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தது நம்ம கோவாங்க்கு மனுஷங்களுக்கு வர ஃபீலிங்லாம் வந்திருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட டேட்டூ இல்லைனால அல்ல டோயை வேறு அவாய்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம டோயை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம கோவாங்க காரில் ஏறி உட்காடுறான். 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லோரும் அவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. எப்போ கோவாங் டோயோட கை தான் பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ தான் என்ன இப்படி இருக்காங்க சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கோவாங்க டென்ஷனாக வந்து அங்கே அவனோட சேரில் உட்காடுறான். அப்போ அங்கே இருக்க சாய் வந்து கமல் இல்லாமல் எல்லா விஷயமும் தெரியும். நேற்று அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் டோய் கையை பிடிச்சிருந்து நான் நல்லாவே பார்த்துட்டேன். நீங்கள் 2 பேரும் ரகசியமாக லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நம்ம கோவாங்க டென்ஷன் ஆகிட்டு அவங்கள அப்படியே வெளியே கொண்டு போயிட்டு சேரோட அப்படியே வெளியே ஒரு ஸ்டோர் ரூமில் தள்ளி போட்டுடுறாங்க. எங்கேயாவது நிம்மதியாக உட்கார கூட விட மாட்டேங்கிறாங்க சொல்லி அங்கே இருக்க காஃபியை குடிச்சிட்ருக்காரு. பார்த்தா இந்த காஃபி கூட நல்லா இல்லை சொல்லி டோய் மூஞ்சி மறைக்க சொல்லிட்டுருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார் ஆஃபீஸர், அவர் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிச்சிட்ருக்காரு. இந்த காஃபி குடிச்சா அப்படி தான் எனக்கு நல்லா தெம்பாக இருக்குது. என்ன சொன்னோன்னே நம்ம கோவாங்கோ இதெல்லாம் ஒரு காஃபியாக இல்லை எப்படி குடிக்கிறீங்க சொல்லிட்டுருக்காரு. நான் இந்த ஆஃபீஸில் நல்ல போஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இந்த காஃபி குடிச்சு தான் நல்லா தெம்பாக வேலை செய்கிற சொல்லும்போது நம்ம கோவாங்க ஐடி கார்டை வாங்கி பார்த்துட்டு நீ கண்டிப்பாக போன ஜமத்தில் பெரிய பாவம் பண்ணியிருப்பேன், அதனால தான் இந்த ஆஃபீஸில் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதே டைமில் வந்து நம்ம கோவாங்க்கு செக்ரட்டரி ஷின்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, டோய் இப்போ வெளியே போகிறாங்கன்னு. ஒன்றே அதை கேட்டுனே நம்ம கோவாங்க இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு பாடி கடை வைக்க சொல்கிறாங்க. நம்ம ஷின்னே அங்கே வந்துட்டாங்க. அதை பார்த்து நம்ம கோவாங்க பயந்துக்கிட்டு இயர்பட்ஸை போட்டுக்கிட்டு அவரும் வேலையை பார்க்க போகிறாரு. அப்போ அங்கே இருக்க இன்ஸ்டன்ட் காஃபியை குடிச்சிட்டு இது நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த ஆஃபீஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டு வரான். யாருக்கோ ஃபுட் தர மாதிரி வரான். பார்த்தா அப்போ தான் நம்ம டோயும் போகிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறான். அதை பார்த்துன்னு ஷின் வந்து அவன் பின்னாடி வந்து ஒரு நோட் பேட் எடுத்து அடிச்சுட்டு நான் திருடனை பிடிச்சின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதை கோவாங்க கேட்டோன்னே கோவாங்க ஓடி வந்து நம்ம டோயோட கையை பிடிச்சிக்கிறான். பார்த்தா நம்ம டோயும் எனக்கு ஒன்று அவளை சொல்லி கையை தட்டி விட்டுறாங்க. இப்போ ஷின்னும் அந்த ஹெல்மெட்டை அவுத்து பார்த்தா நம்ம பார்க்கு தான். நான் என் பாஸ்க்கு ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு வந்தேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கோவாங்க நம்ம பார்க்கும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸில் தான் நல்லா இல்லை, இங்கேயாச்சும் சந்தோஷமாக இருக்கீங்க தான் நான் ஃபுட் டெலிவரி மேன் மாரி வேஷம் போட்டு வந்தேன், இங்கேயே எப்படி இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கோவாங்க டென்ஷன் ஆகிட்டு வர ஆத்திரத்தில் ஒன்று போட்டு அடிச்சிருவேன். நீங்கள் சொன்னனால தான் நான் பாடி கார்டு படம் பார்த்தா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு செகண்டு உன்னை பார்த்தோன்னே நீ தான் நீ கில்லர் சொல்லிட்டு வந்து நான் உன்னை அடிக்கலாம் வேற வந்தேன், நல்ல வேலை சின்ன அடிச்சுட்டாங்க, அது மட்டும் தெரியாமல் டோய் கையை வேற பிடிச்சிட்டேன் சொல்லி பார்க்கப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. உன்னை வாட்டி மேலாம் வந்தனா நான் உன்னை சேர்க்கவே மாட்டேன் ஆஃபீஸில் சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. அப்படியே வெளியே போகிறாங்க. பார்த்தா டோயும் ஷின்னும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஷின் வேற உங்களை அடிச்சிருக்க மன்னிச்சிருங்க சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாமல் நம்ம பார்க்கோட பேரை மாற்றி சொல்லிடுவேன். நம்ம பார்க்கு டென்ஷன் ஆகிட்டு ஏன் எப்படி நீங்கள் சொல்லலாம் சொல்லி 2 பேருக்கு சண்டை வருது. அது நம்ம கோவாங்க தான் தீர்த்து வைக்கிறாரு. உடனே நம்ம ஷின்னும் இதை என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தந்துடுற சொல்லி காஸ்ட்னு நம்ம பார்க் வாங்கலாம் போகும்போது நம்ம கோவாங்க தள்ளி விட்டு அதெல்லாம் தேவையில்ல சொல்கிறாங்க. இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா இந்த கில்லர் இங்கே தான் வந்திருக்கான், அதுவும் ஒரு புது மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒரு கிளைண்ட் மாதிரி வந்திருக்கான். அவன் கழுத்தில் ரத்தக்கரை இருக்குது, எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அந்த யூக்கை தான் காமிக்கிறாங்க. ஒரு கிளைண்ட் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, அங்கே நம்ம சேனல் லேட்டாக தான் வரான். அங்கே நம்ம யார் இந்த கம்பெனி ஓனர்னு ஒரு ஓட்டிங் போயிட்டுருக்கு. அதில் நம்ம டோயும் நம்ம சேன் மட்டும் தான் அவனுக்கு ஓட்டு போடல, மற்றவங்க எல்லாரும் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. நம்ம டோயிவன் நினச்சிட்டு இருக்காங்க எப்படி இவன் கிட்டேருந்து இந்த கம்பெனியை காப்பாற்றுறது, எல்லாருக்கும் இவனு தான் ஓட்டு போடுறாங்க சொல்லி ஓடிச்சிட்ருக்காங்க. நம்ம சீக்கிரமாக ஒருத்தனை மேரேஜ் பண்ணணுன்னு. இப்போ அப்படியே 2 பேரும் வெளியே வராங்க. இப்போ அவங்க சுவாங் வராங்க. அவங்க வந்து தோய் இதெல்லாம் நீ பார்த்துருக்கும் போதே எனக்கு தெரியும் இங்கே யார் சேர்மனாக ஆக போகிறாங்கன்னு, நீ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சேன் கிட்ட வந்து சேன் நீ நம்ம டீமுக்குள்ளே வந்துரு, அவளாம் நம்மள குடும்பத்தை தவிர அவள் வேற ஒரு பொண்ணு, நம்மளாம் ஒரே ஃபேமிலி, ஏன் அவள் கூட சேர்ந்துட்டு இருக்க சொல்லி கேட்கும்போது நம்ம சேனும் அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இவங்க தான் இருப்ப சொல்லணுன்னு அங்கே வந்து ஒரு சீக்கு ஒரு ஆக்டிங்கை
அங்கே போடுறான். டோய் எப்படி இருந்தாலும் நான் ஒரு டெம்பரரியாக நான் ஒரு சேர்மனாக இருக்கேன், எப்படி இருந்தாலும் பர்மனெண்ட் ஆகிடுவேன், நீ எதுக்கு உன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, அவசரப்பட்டு வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்காத, எனக்கு கம்பெனி உனக்கு கிடைக்கணும்னு ஒரு நல்லா தேடி ஒரு லைஃப் பார்ட்னராக கரெக்டாக நீ சூஸ் பண்ணு, அப்படியே யாராவது வந்தாங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் இன்விடேஷன் அனுப்பிவிடு சொல்லி நம்ம டோயை கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசும்போது நம்ம டோயும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும், அதுமாரி இந்த கம்பெனி என்கிட்ட தான் வரும் சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகும்போது அங்கே இருக்க மியாங்க பார்த்துட்டு உன் டேட்டூ நல்லா இருக்கு சொன்னோன்னே நம்ம சேனும் டோய் நீ புதுசாக டேட்டூ போட்டிருக்கேங்கிற சொல்லவே இல்லை, சரி நல்லா இருக்கட்டும் நான் வெளியே உனக்கு தனியாக அவங்ககிட்ட பேசணும் சொல்லும் போது நம்ம கோவாங்க வெளியே தான் நிற்கிறாரு. அங்கே மியாங்கோ வந்து பார்த்துட்டு நம்ம கோவாங்க முறைச்சிக்கிட்டே போகிறான். அப்போ அங்கே வந்து சுவாங்க வந்து உங்களை பார்க்க மாடல் மாரி இருக்குது, நீங்கள் டோய் மேரேஜ் பண்ண கேட்கும்போது வேணாம் சொன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு, என்கிட்ட ஏதாவது மாடல் பண்ணனா என்கிட்ட வாங்க சொல்லி வச்சு கணக்கு தரும்போது நம்ம கோவாங்க சைலண்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளே போகிறான். அங்கே இருக்கும்போது நம்ம சேனும் நீ தான் கோவாங்கா, டோய் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, என் டோயை பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லும்போது நம்ம கோவாங்க்கு அப்போ ஃபேஸு வேறு மாதிரி மாறிடுது. ஏன்னா என் டோய் சொன்னோன்னே நம்ம கோவாங்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம சேன் கை கொடுக்கலாம் போகும்போது அந்த ஸ்வாங் தந்த விசிட்டிங் கடை தந்துட்டு கம்முன்னு போயிருக்காரு. உடனே நம்ம டோயும் அதெல்லாம் பார்த்து நீ ரொம்ப ஃபீலிங் காய்க்காத சொல்கிறாங்க. இப்போ நம்ம டோயும் சேனும் வெளியே தான் போகிறாங்க. அதை பார்த்துனே நம்ம கோவாங்க்கு இன்னும் கடுப்பேறுறது. ஏன்னா அந்த பர்சனலாக நம்ம டோய்கிட்ட பேசணும் சொல்கிறதுனால அவன் வந்து காரில் உக்காஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த சிவிக்கு வந்து ஒரு கம்பெனியில் கப்பல் வாங்குறேன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அங்கே ஒரு காசு கணக்கு காட்டியிருப்பான். போய் பார்த்தா அங்கே ஒரு கம்பெனியே இல்லை, அதுமாரி கப்பலும் அங்கே வாங்கலை, ஏதோ காசு செலவு பண்ணிட்டு அதுமாரி வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்காங்க சொன்னோன்னே நம்ம டோயும் எல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோவாங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு பெரிய ரகசியம் பேசுவாங்க காருக்குள்ளே உட்காந்து சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சேன் வெளியே வரான். சேன் வெளியே வந்தோடனே நம்ம கோவாங்கோ நீ இதுக்கெல்லாம் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, ஏன்னா டோயை பார்த்துக்கிறது என்னோட கடமை, இனிமேட்டு நான் அவளை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கோவாங்கோ நம்ம டோயும் காரில் போயிட்டு இருக்காங்க. நம்ம கோவாங்க வந்து காரில் இருக்க மிரரை பார்த்து நம்ம டோயை வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம டோயும் இதெல்லாம் சைலண்ட்டாக நோட் பண்ணிட்டு வராங்க. உடனே நம்ம டோயும் இப்போ எதுக்கு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, உடனே நம்ம கோவாங்கோ நான் அளவுன்னு பார்த்து மறைக்கலையே சொன்னேன். நம்ம டோயும் எனக்கு புரியுது நான் உங்களே பேசாதனால தான் நீ என் மேலே கோவமாக இருக்க சொன்னேன். நம்ம கோவாங்கோ நான் எதுக்கும் மேலே கோவமாக இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் பேச சொன்னேன். நம்ம டோயும் அந்த சேன் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு லாயரை மீட் பண்ண பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து சீக்கான கரெக்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லைனால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த கில்லரை பற்றி விசாரிக்க அவங்க கில்லரை பற்றி ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ தந்திருக்காங்க. அதை காமிச்சா நான் நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுமாரி நம்ம நாட்டில் யாருமே இல்லை சொல்லணுன்னே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம டோய் செம்மையே அப்செட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்ட எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்குன்னு. உடனே நம்ம டோய்க்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. எப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு பிளான் பண்ண போகிறேன், அந்த கில்லர் எப்படி இருந்தாலும் எனக்கு கொள்ள தான் போகிறான், நான் அது ஏன் எனக்கே இருக்கக்கூடாது சொல்லி அந்த கில்லரை மாட்டி விட நான் இன்னைக்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாதிரி ஒன்று யூஸ் பண்ண போகிறேன், அவனுக்கு தெரிஞ்சு நான் வந்து வீட்டில் தனியாக இருக்க மாதிரி, அப்போ என்னை கொல்ல வருவான், அப்போ அவனை லாக் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அவனோட பாஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிருக்கும்போது நம்ம கோவாங்கோ இது எனக்கு கரெக்டான டைமிங்காக கரெக்டான பிளானாக தெரியல வேணாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா நம்ம டோயும் நம்ம கோவாங்கோ ஒருத்தனை மீட் பண்ண வந்திருக்காங்க. இவன் யாருன்னா நம்ம டோய் வந்து பிளைண்ட் டேட்டுக்கு தெரியாமல் கோவாங்க தான் மீட் பண்ணியிருப்பாங்க, இவனை மீட் பண்ணுறதுக்கு பண்ணல. இவன் வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் இவன் பேர் லீ வேறு. நம்ம டோயும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி தெரியாமல் நான் வேறு ஒருத்தனை மீட் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. அப்போ லீயும் சரி அதெல்லாம் விடுங்க சொல்லிட்டு உடனே நம்ம டோய் கேட்குறாங்க நீங்கள் ஒரு ப்ராசிக்யூட்டர் தானே கேட்கும்போது ஆமாம் நான் ப்ராசிக்யூட்டராக நான் யார் நினச்சாலும் உள்ளே ஜெயிலில் போட்டுருவோம் சொல்லும்போது திடீர்னு கோவாங்க டோயும் இவன் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் வச்சுட்டு இருக்கும்போது ஆமாம் நான் உங்களை கூட ஜெயிலில் போடலாம் ஏன்னா என் ஹார்ட்டை திருடிங்க சொல்லி ஒரு மொக்க ஜோக்கு போடுறான். அதை பார்த்தோன்னே நம்ம கோவாங்க்கு சமக்கம் வந்துடுது. அப்போ அந்த லீக்கு பிடிச்ச ஒரு ஒயின் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல், அது குடிக்கிறத வச்சு அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அந்த லீ வந்து ஒரு லாப்ஸ்டர் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல், அதை போய் நான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன் சொல்லி டோய் கிட்ட பேசிக்கிட்டு அதை மோந்து பார்க்கும்போது நம்ம கோவாங்க்கு டென்ஷன் ஆகிட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி லாப்ஸ்டர் அவன் வாயிலே கடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிடுறான். அவன் அது கடிச்சோன்னே ஒன்றே அவன் ஓடிட்டான் அவன் பாத்ரூமுக்கு. உடனே நம்ம டோயும் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுற சொல்லும்போது பின்ன அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீயும் அதை கேட்டுட்ருக்க சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் அவன் மாதிரிலாம் பேசினா நான் டென்ஷன் ஆயிடுவேன், வா இப்போ கிளம்பலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம டோய் வந்து நான் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து எல்லாத்தையும் நான் இன்றைக்கே
நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன், இன்னும் 2 ஹவரில் உங்களை வந்து நான் திருப்பி சந்திக்கிறேன் சொல்கிறாங்க. உடனே நம்ம கோவங்க அதெல்லாம் கேட்டு வரான். ஏன் இப்படி அவசரப்படுறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, அதுவும் அவனை போய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவன் எப்படி மொக்கையாக ஜோக் அடிக்கிறான் சொன்னேன். நம்ம டோயும் அவன் ஒரு ப்ராசிக்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கரெக்டாக இருக்கான் அவன், நீ அதெல்லாம் பேச தேவையில்ல, என் லைஃப்பில் வரா சொல்லி நோஸ் கட் பண்ணிடுற மாதிரி பேசிடுறாங்க. ஒன்றே கேட்டு நம்ம கோவாங்க எதுவுமே பேசாமல் வரும்போது நம்ம டோயி ஷின்னுக்கு கால் பண்ணி நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன், அவனும் ஓகே சொல்லிட்டான், இன்னும் 2 மணி நேரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துருச்சுன்னா நம்ம நாளைக்கு இந்த மேரேஜை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஐபிஸ்லாம் வரணும், அப்புறம் கூட ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வரணும் சொல்லிட்டு அவங்களோட மோந்திரத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்மளோட ஜேவ் மேடம் தான் தந்திருப்பாங்க அந்த மோந்திரத்தை. பார்த்து அவங்க ஃபீலிங்ஸ் ஆகிட்டு அவங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்கோம். நம்ம கோவங்க இப்போ ஏன் இப்படி வச்சுட்டு இருக்க மூஞ்ச, நீ என்கிட்ட பேசாமல் கூட இரு, ஆனால் மூஞ்ச மட்டும் அப்படி வச்சுக்க, அது நல்லா இல்லை சொன்னாலும் நம்ம டோய் கேட்காம நம்ம கோவங்க டப்புன்னு காரில் பிரேக் போட்டுடுறான். உடனே திரும்பி நீ கவலைப்படாத, நீ அந்த கில்லரை கண்டுபிடிக்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லி நம்ம டோய் கையை பிடிச்சிடுறான். உடனே நம்ம டோய் ஏன் திடீர்னு பேசலாம் அப்படியே கண்ணை வச்சு பார்த்தா யங்ஸ்டர் வீட்டில் போய் இருக்கான். உடனே நம்ம டோய் பார்த்துட்டு இங்கே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல முடியுங்க. அந்த கேங்ஸ்டரும் நீ எப்படி என் முன்னாடி வந்து தைரியமாக நிற்கலாம், என்னை பார்த்து எத்தனை பேர் போயிடுவாங்க சொல்லும்போது நம்ம கோவங்க இந்த கில்லரை கண்டுபிடிக்க நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லணும். நல்லா முடியாது, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், இரு என் அடியாளெலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவள் தான் நீ சொல்லிட்டு திரும்பி பாட்டில் எடுத்து தூக்கி போகிறேன். நம்ம கோவாவுக்கும் டென்ஷன் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி இப்படி தான் என்னை அடிச்சிங்க போன ஃபைட்டில், அதனால தான் எனக்கு இது மாதிரிலாம் ஃபீலிங்ஸ்லாம் வருது சொல்லி டென்ஷன் ஆகிட்டு டேபிள்ஸ் இருக்க ஷார்ப்பான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து அந்த கில்லர் மேலே அடிக்கலான்னு போகிறாரு. அப்போ நம்ம டோயும் இவன் என்ன பண்ணுற, இப்படிலாம் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லணும். நம்ம கோவங்க டென்ஷன் ஆகிட்டு திருப்பி நம்ம டோய் சொல்கிற பேசலாம் கேட்காம அவனை அடிச்சுட்டே இருக்காரு அந்த ஷார்ப்பான ஐட்டம்ஸ்லாம் வச்சு. நம்ம டோய் அவனோட கையை அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ தான் அவனோட பவர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்றே அவன் பயந்து ஓடிட்டான். நம்ம டோய் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை, நீ இப்படி டென்ஷன் ஆகி ஏன் இப்படி டென்ஷன் ஆகிட்டு கேட்கும்போது இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது சொல்லி நம்ம கோவங்க அதெல்லாம் நீ சொல்லாத, ஏன் நீ வரத்துக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமாக இருந்தேன், நீ வந்தப்போ தான் என் வாழ்க்கையாக மாறிச்சு, இப்படி ஏதோ ஃபீலிங்ஸ்லாம் வருது சொன்னேனே. நம்ம டோய் அதெல்லாம் இல்லை சொன்னேனே, எனக்கு இந்த வேலையை பிடிக்கல உன்னையும் பிடிக்கல சொல்லி போகிறாரு அவர் டென்ஷனில். ஷின் தான் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா கோவங்க தான் காமிக்கிறாங்க. கோவங்க அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் டோய் பற்றி தான் நினச்சிட்டு இருக்கான். என்னதான் நம்ம டோய் மேலே கோவமாக இருந்தாலும் அவளை அப்படியே தனியாக விட்டுறக்கூடாது, சேஃப் இல்லை சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம டோய்க்கு அவங்க வீட்டில் இருக்க யாரோ இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த கில்லர் வந்து நம்ம டோயை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம டோய் கொள்ளது ஈஸி, கோவங்க கூட இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம டோய் யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. பார்த்தா லீக் தான், அன்றைக்கி மாரி உங்களை இன்றைக்கும் நான் மீட் பண்ண டைம் கிடைக்கல சாரி அனுப்புகிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. அந்த மியூசிக் அவங்க வீட்டிலே இருக்காது. அப்போ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க இங்கே நம்மளை தவிர வீட்டில் யாரும் இருக்காங்கன்னு. பார்த்தா அந்த கில்லர் வந்து மூக்கில் ஏதோ வச்சு மயக்க மாதிரி வச்சிடுறான். நம்ம டோய் எப்படியோ அவங்க ஃபோனில் எமர்ஜென்சி கிளிக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம கோவாங்க்கும் அது மெசேஜ் போயிடுது, நம்ம சேனுக்கும் அது போயிடுது. இப்போ அப்படியே காமிச்சாங்கன்னா நம்ம கோவாங் காரில் ஸ்பீடாக போயிட்டுருக்கான். டோய்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காம இப்போ நம்ம சேனுக்கும் அந்த மெசேஜ் போயிடுவே, அவனும் வந்துட்டுருக்கான். நம்ம கோவாங்க எப்படியோ வந்துட்டான் ஃப்ளாட்டுக்கு. பார்த்தா அங்கே லிஃப்ட் ரிப்பேராக இருக்குது, அதுக்காக தான் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா அந்த கில்லர் தான் யாரும் சீக்கிரமாக மேலே வரக்கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்கான். இப்போ அப்படியே டோய் காமிச்சாங்கன்னா டோய் வந்து அப்படியே ஒரு ஃப்ளாட் பால்கனில் தொங்கிட்டு இருக்காங்க ஒரு துணியில். கில்லர் ஒரு 2 துணியை வச்சிட்டு இருக்கான். இப்போ கில்லரை வந்து ஒரு துணி கட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம டோய் கத்துறாங்க என்னை ஏன் இப்படி பண்ணுறேன்னு, என்னை பண்ணாதேன்னு. பார்த்தா அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டு அப்படியே கட் பண்ணிகிட்டு இருக்கான் சைக்கோ மாரி. நம்ம கோவங்கோ எப்படியே ஓடி வராங்க. பார்த்தா ஒரு துணி அப்படியே கட் ஆயிடுச்சு. அவன் திருப்பி இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் பண்ணுறான். நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ யார் கேட்குறாங்க, அதெல்லாம் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். பாதி துணி அதில் கட் ஆயிடுச்சு. பார்த்தா பின்னாடி யாரோ வர மாரிக்கு. பார்த்தா நம்ம கோவங்க வந்துடுறான். அந்த கில்லரை அடித்து போட்டுட்டு பாதி துணி கிழியுது. அதை கிழிந்துச்சுன்னா சாலா மர்காயை தான் நம்ம டோய். எப்படியோ நம்ம கோவங்க எகிரிக்கு வச்சு நம்ம டோய் கையை பிடிச்சிடுறான். அங்கேருந்து எப்படி மூவ் பண்ணி தெரியாமல் வச்சுட்டு இருக்கும்போது கில்லர் திருப்பி வந்து நம்ம டோங் கையிலேயே அடிச்சிடுறான். 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. எப்படியோ நம்ம கோவங்க வந்து டோய் கை கிரிப்பாக பிடிச்சதுனால டெலிபோர்டேஷன் ஆகி எப்படியே இன்னொரு இடத்துக்கு, அதாவது அந்த எதிர் ஃப்ளாட்லேயே வந்துடுறாங்க. நம்ம டோய் வந்து நம்ம கோவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம கோவால மூவ் பண்ண முடியல. அதில் 2 பேரும் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம சேன் வேற வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துடுறான். ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். பாய்.